ஸோ ஆரோக்கிய வணக்கம், ஹெல்த்தி குட் மார்னிங். எல்லாரும் வீடியோ கால்ல வந்துருங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை வந்து பார்ப்போம். எல்லாம் வீடியோ கால்ல வந்துருங்க. வீடியோ கால்ல வந்து தரையில் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்க. நல்ல விரிப்பை வைத்து எல்லா வீடியோல வரும்போது நம்ம நீங்க செய்யறது கரெக்டா அப்படிங்கிறது வந்து நீங்களும் எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்றீங்க, எங்க கூட இன்டராக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதனால வீடியோ கால்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாங்க. வீடியோ கால் வரும்பொழுது நீங்க எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ எல்லாம் கீழே உட்கார்ந்துக்குங்க. உட்கார்ந்துட்டு உங்களுடைய ஸ்பைனல் எரெக்ட், நம்மளுடைய ஒரு முதுகெலும்பை வந்து நேரா வைக்கிறதுக்குண்டான ஒரு சின்ன பயிற்சி. நல்லா மூச்சு எடுத்துட்டு மேல வாங்க. நல்லா இன்டர்லாக் பண்ணிட்டு கைகளை மேல தூக்கிட்டு அப்படியே ஒரு 20 டைம்ஸ். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா மூச்சு எடுத்து பிடிச்சவங்க அப்படியே மூச்சை விட்டுக் கொண்டே ரிலாக்ஸ். தீர்க்க சுவாசம், தீர்க்க சுவாசம் சொல்லுவோம். இந்த 3 இடத்துக்கு நம்ம மூச்சை எடுக்கக்கூடியது. மூச்சை சரி பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அடைப்பு, மூச்சுல ஏதாவது அடைப்பு, மூக்குல ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுன்னா அது ஆல்டர்னேட்டிவ்ல கிளீன் பண்ணு. கிளீன் பண்ணிட்டு கீப் யுவர் லெஃப்ட் பாம் on your stomach, abdomen. Keep your right palm on your chest. Slow breathing. மெதுவா மூச்சு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மூச்சு அப்டமன், யுவர் ஸ்டமக் ஹேஸ் டு கம் அவுட், வெளியில வரணும். அப்புறம் செஸ்ட், அப்புறம் ஷோல்டர். ஸோ 3 பிரீத்திங். மூச்சை விடும் பொழுது ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல விடணும், செஸ்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டமக்ல மூச்சை விடும்போது வயிறு வந்து உள்ள போகும். ஒரு 10 டைம்ஸ் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கங்க. மெதுவா மூச்சு எடுக்கும் போது அப்டமன் வந்து விரிவடையும். கண்களை மூடி தீர்க்க சுவாசம், மெதுவா சுவாசம். ஐந்து, 7, 10. நல்லா மூச்செடுத்து மெதுவா மூச்சு விடுங்க. ரிலாக்ஸ். கைகளை கீழே வைத்து அந்த உணர்வுகளை வந்து அப்படியே பாருங்க. உங்க உடம்புல என்ன நடந்துச்சு, உங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து உணருங்க. எமோஷனலி யூ ஷுட் ஃபீல் அபவுட்.
நம்ம செய்ய போற பயிற்சி வந்து அடுத்தது சக்ரா தியானம். இந்த சக்கரங்களுக்கு உண்டான தியானம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. சக்கரா தியானம்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களே சக்கரா தியானம். சக்கரா அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்ல ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சேவர். அதை எப்படி உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்றதுன்னா, நம்ம கரண்ட்ல எப்படி ஜங்ஷன் பாக்ஸ், நம்ம வீட்டுல எல்லாம் எம்சிவி இருக்கும் இல்லைங்களா, டைரக்டா வந்து ஒரு கரண்ட்டை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்து அனுப்ப முடியாது. ஒரு பொருளுக்கு அனுப்பணும்னா அது என்ன ஆயிரும்னா, ஹை வோல்டேஜ்ல வந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து வெடிச்சிரும். அது லோ வோல்டேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பல்போ அல்லது அந்த டிவைஸ் வேலை செய்ய. சோ அந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து கரெக்டான சதவிகிதத்துல நார்மலா சரிசமமான நிலையில அதுக்கு தேவையான அளவு அந்த டிவைஸ் கொடுக்கும் போதுதான் அந்த டிவைஸ் வந்து நல்லா வேலை செய்யும். அது பல்பா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், எந்த உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிக்சியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும். ஸோ எந்த எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் அந்த வோல்டேஜ் கரெக்டா போகும்போது தான் அது சிறப்பா வேலை செய்ய முடியும். ஸோ அதே போலதான் அதுக்கு தான் வந்து நம்ம நம்மளுடைய அந்த பவர், அந்த ப்ரானிக், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய வைட்டல் எனர்ஜி அல்லது நம்மளுடைய பிராணா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி கரெக்டான சதவிகிதத்துல நம்ம உடலுக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கு போனாதான் அது நல்லா வேலை செய்யும். ஸோ அதே போலதான் இந்த சக்கரா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அந்த பிராணாவை வந்து வாங்கணும். அந்த எனர்ஜியை வந்து வாங்கி கரெக்டான சதவிகிதத்துல எவ்வளவு தேவையோ அந்த ஆர்கனுக்கு, அந்தந்த ஆர்கன் ஒரு 7 சக்கரங்கள் நம்ம கிட்ட இருக்கும். அந்த 7 சக்கரத்துல ஒவ்வொரு சக்கரமும் அந்த பவரை வாங்கி கரெக்டான அந்த சதவிகிதத்துல வந்து அந்த ஆர்கன், அப்ப அந்த ஆர்கன் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்கன் வந்து சிறப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமா வேலை செய்யும். அதிகமும் ஆக்காம கம்மியும் ஆக்காம அந்த சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை தான் வந்து நம்மளுடைய சக்கராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சக்கரா வந்து எனர்ஜி சேவர்னு சொல்லுவோம். இந்த சக்கரா வந்து என்ன மெயினா வந்து என்னன்னா, இது வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டக்ட்லெஸ் கிளாண்ட், அதாவது நம்மளுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த நாளமில்லா சுரப்பிகள் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்புகள், அந்த நாளமில்லா சுரப்பிகள் கூட ஒரு கனெக்ட் ஆகி அந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் லெவலை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாம நம்ம உடம்ப வந்து பாதுகாக்கும். ஸோ வேற என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி. இந்த சக்கரா தியானத்தை வந்து நம்ம அடிக்கடி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது எனர்ஜி நல்லா இருக்கும். உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாமே வந்து குறையும். ஸோ இந்த எல்லா பயிற்சிகளும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு யோக பயிற்சிகளாகட்டும், ஒவ்வொரு இந்த மூச்சு பயிற்சிகளாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் வந்து நல்லா குறைக்கக்கூடியதாகும். ஸோ இதெல்லாம் குறைச்சு நம்ம உடல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான வழிகளுக்கு கொண்டு போறதுதான் இந்த சக்கராவனுடைய வேலை. இந்த சக்கராவனுடைய லொக்கேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, தலையில இருந்து வரக்கூடிய அந்த முதுகெலும்புலதான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த சக்கராஸ் வந்து லொக்கேஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதனுடைய பெனிஃபிட், ஸோ இந்த சக்கரங்களுக்கு வந்து நம்மளுடைய ரெயின்போ கலர், இந்த ரெயின்போ வானவில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ரெயின்போ கலர் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பிஜா மந்திரம்னு சொல்லுவோம். அந்த பிஜா மந்திரங்கிறது வந்து நம்ம சீட் தெரப்பி. அந்த சீடு நம்மளுடைய அந்த விதைகள் போல ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து அந்த ஒவ்வொரு சக்கரத்து மேல போக்கஸ் கொடுக்கும் போது நம்மளுடைய சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி சிறப்பா வேலை செய்யும். இந்த போக்கஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், வேர் தெர் இஸ் ஃபோக்கஸ் ஃப்ளோஸ், அங்க வந்து பிராணா வந்து விழுகும். உங்களுடைய போக்கஸ் எங்க நீங்க கொண்டு போறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய பிராணா வந்து ஃபுல்லா வந்து அங்க போகும். அந்த ஃப்ளோ கிடைக்கும். அந்த போக்கஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ உதாரணமா நீங்க செல்போன் பாத்தீங்கன்னா, செல்போன்ல உங்களுடைய போக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய செல்போன் கம்பெனி வந்து வளரும். வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து வளரும். ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வளரும். ஸோ நீங்க எங்க போக்கஸ் பண்றீங்களோ அந்த இடம் வந்து வளர்ச்சி அடையும். அதே மாதிரிதான் நம்ம உடல்ல நீங்க ஒவ்வொரு இடத்தையும் வந்து போக்கஸ் பண்ணும் பொழுது நம்ம உடல் வந்து ஒரு ஆரோக்கியமாக வளரும். அப்ப அந்த போக்கஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது வந்து நீங்க ஒரு கற்பனையா அந்த போக்கஸ்க்கு அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். ஒவ்வொரு சக்கரங்களையும் வந்து நான் சொல்லும் போதும் அந்த பாலை வந்து அந்த கலரை வந்து நீங்க போக்கஸ் பண்ணி அதை வந்து நல்லா இமேஜின் பண்ணி அந்த விசுவலைசேஷன் கொண்டு வந்து
அந்த விசுவலைசேஷன்ல வந்து அந்த சக்கரத்துங்களை வந்து நீங்க நினைச்சு போக்கஸ் பண்ணி இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது ஒரு ட்ரமாண்டஸ், ஒரு எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சக்கரங்களுடைய பெனிஃபிட். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து விதம் ஒவ்வொரு மந்திரத்தையும். இப்ப இந்த ஒவ்வொரு மந்திரத்தை வந்து நீங்க நம்ம சொல்லும் போது அந்த லம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. எல்லா அப்படியே ஒரு லாங் பிரீத்திங், நல்லா மூச்சு எடுத்து அந்த மூச்சை விடும் பொழுது அந்த மந்திரத்தை வந்து நல்லா நீங்க உச்சரிக்கணும். சரிங்களா? சோ இதுதான் வந்து அதனுடைய செயல்முறை. சோ நேரா உட்கார்ந்துக்குங்க, எல்லாரும் நேரா உட்கார்ந்துட்டு இந்த சக்கரங்களை பத்தி நம்ம ஒரு அந்த ஆக்டிவேஷன் அந்த மந்திரத்தோட செய்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளை வந்து ஒரு சின் முத்ரா, இந்த மாதிரி ஒரு முத்ரால வந்து வச்சு தொடை மீது வானத்தை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா வந்து அந்த வானத்தை பார்த்தவாறு மந்திரம் நம்ம அந்த கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை வைத்து நேரா உட்கார்ந்துக்குங்க. சுகமான ஆசனத்தில். அது வந்து ஒரு சாதாரணமா நீங்க சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கலாம், அல்லது வஜ்ராசனமா இருக்கலாம், பத்மாசனமா இருக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஆசனத்துல வந்து உட்கார்ந்துக்குங்க. கைகளை வைத்து கண்களை மூடி உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரம், அந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டினுடைய எண்டு, அந்த ஒரு அந்த வளைவு மாதிரி இருக்கக்கூடிய காக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவுல வந்து கொண்டு வந்துருங்க. அந்த இடம் வந்து ஃபுல்லா முழுவதும் சிவப்பு கலர், ரெட் கலர் பரவுவதை உணருங்கள். அப்படியே கற்பனை பண்ணுங்க. அப்படியே ஜஸ்ட் இமேஜின் த ரெட் கலர் பால். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பால், ஒரு சிறிய பால், ரெட் கலர்ல வந்து ஒரு பால் அப்படி ஒரு சக்கரம் மாதிரி அப்படியே சுத்துறத வந்து உணருங்க. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. Get your concentration to Mooladhara chakra. The red color ball is rotating. Just imagine. அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இந்த மூலாதார சக்கரத்தின் மந்திரம் பாத்தீங்கன்னா LAM, லம். சோ இந்த 3 முறை இந்த மந்திரத்தோடு உச்சரிக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஆட்ரினல் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. இந்த ஆட்ரின் சுரக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் ஹார்மோன்ஸோட சம்பந்தப்பட்டு அதனுடைய வேலையை வந்து சிறப்பாக செய்யும். ஃபயர் எலிமெண்ட், இது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இருக்குது, அந்த பஞ்சபூத தன்மைகள். இது வந்து ஃபயர் எலிமெண்ட்ல வரும். சோ 3 முறை இந்த மந்திரத்தோடு சொல்லலாம். நல்லா மூச்சு எடுத்துக்குங்க. என் கூடவே சொல்லுங்க நீங்களும். லா நல்லா நீங்க சொல்றது எனக்கு கேட்கணும். அந்த வைப்ரேஷன் நடக்கும் போதுதான் நம்ம செல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். செகண்ட் டைம். டைம். உங்கள் கவனம் அந்த மூலாதாரத்திலே இருக்கட்டும். அது அப்படியே நல்லா சுழலுவதை, நல்லா ஆக்டிவேட் ஆனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க.
உங்களது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரம், அதாவது அந்த மூலாதாரத்திலிருந்து 4 விரல் மேலே அல்லது உங்களுடைய தொப்புல இருந்து 4 விரல் கீழே. சோ அந்த இடத்த அப்படியே ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் கொண்டு வாங்க. கெட் யுவர் கான்சென்ட்ரேஷன் டு சுவாதிஷ்டான சாக்ரல் சக்கரம். இந்த சக்கரம் ஆண் பெண்களுடைய அந்த கிராயின் ரீஜனோட சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய ஆண்களுக்கு உண்டான புரோஸ்டேட் கிளாண்ட், பெண்களுக்குள்ளான அந்த ஈஸ்ட்ரோஜன், ஆண்களுக்கு உண்டான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனோட சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த கிராயின் பாகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து இது பாதுகாத்துக் கொள்ளும். நீர்த்தன்மை, பஞ்சபூதத்துல வந்து இது நீர்த்தன்மையை வந்து கொண்டுள்ளது. அப்படி அந்த இடத்துல என்னுடைய கலர் ஆரஞ்சு கலர், அந்த இடம் முழுவதும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பரவுவதை உணருங்கள். ஒரு சின்ன ஆரஞ்சு கலர் பால் இஸ் ரொட்டேட்டிங். ஜஸ்ட் இமேஜின் the whole area is spreaded with orange and the orange ball is rotating. Just imagine and focus. இதனுடைய மந்திரம் வம், VAM. இப்ப இந்த சக்கரத்தை நாம் இந்த பீஜ மந்திரத்தின் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம். Take a deep breath. நல்லா மூச்சு எடுத்து அப்படி அந்த இடத்திலேயே உங்க கவனம் இருக்கட்டும். அந்த ஆரஞ்சு கலர் பால் மீது உங்கள் ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும். இப்பொழுது உங்கள் கவனத்தை இந்த மணிப்பூரக சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் தொப்பில், நேவல் என்று சொல்லக்கூடிய தொப்புள் இருக்கிற இடத்துல இருந்து நேராக ஸ்பைனல் கார்டுல இந்த நாவல் சக்கரா அமைந்திருக்கிறது. மணிப்பூரகம். இந்த அடிவயிறு முழுவதும் ஒரு மஞ்சள் நிறம் பரவுவதை உணருங்கள். ஒரு சின்ன yellow color ball is rotating. Just focus, imagine. இதனுடைய மந்திரம் வந்து ரம், RAM, ரம். சோ இந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி 3 முறை உச்சரிப்போம். டேக் அ டீப் பிரெத்.
ரா உங்கள் கவனம் மணிப்புரகத்தில் இருக்கட்டும். உங்கள் கவனத்தை சற்று மேலே நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்தில் ஹார்ட் சக்ரா கொண்டு வாருங்கள். அநாகத சக்ரா இந்த மார்பகம் முழுவதும் ஒரு பச்சை நிறம் பரவுவதை உணருங்கள். ஒரு சிறிய green color ball is rotating. Get your focus and concentrate to the green color ball is rotating. உங்கள் கவனத்தை முழுமையாக அந்த அநாகத சக்கரத்தில் வையுங்கள். இதனுடைய மந்திரம் YAM. 3 முறை நாம் இந்த மந்திரத்தோடு இந்த அநாகத சக்கரத்தை உச்சரிக்கலாம். Take a deep breath. உங்கள் கவனம் முழுவதும் அந்த ஹார்ட் சக்கரத்தின் மீது இருக்கட்டும்.
உங்கள் கவனத்தை விஷுப்தி சக்கரா, இந்த தொண்டை குழி, அந்த சங்குக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டை குழிக்கு கொண்டு வாருங்கள். இந்த கழுத்து பகுதி முழுவதும் ஒரு நீல நிறம் ப்ளூ கலர் பரவுவதை உணருங்கள். ஒரு சிறிய ப்ளூ கலர் ball is rotating. Just concentrate and focus on that blue color ball. உங்கள் கவனத்தை அங்கு செலுத்துங்கள், முழுமையாக செலுத்துங்கள். Visualize that a blue color ball is rotating. விஷுப்தி சக்கரா மந்திரம் HAM, ஹம் 3 முறை உச்சரிக்கலாம். Take a deep breath. உங்கள் கவனம் முழுவதும் இந்த விசுப்தி சக்கரா மீது இருக்கட்டும். Focus and concentrate on the Visuddhi Chakra. தூண்டிவிடப்பட்டதை உணருங்கள். Just imagine the activated chakra. நம்மளுடைய தைராய்டு அண்ட் பாராதைராய்டு, நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்ம வார்த்தைகள், நம்ம ஒருத்தருக்கு தகவல் பரிமாற்றத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த விஷுப்தி சக்கரா மீது கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் கவனத்தை நெற்றி போட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இண்டிகோ கலர், அதாவது ஒரு கரும் நீலம் கலர், அந்த நிறம் உங்கள் நெற்றி போட்டு நெற்றியின் முழுவதும் பரவுவதை உணருங்கள். A small color dark blue ball is rotating. Just focus and concentrate on your blue color ball. உங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட், அதனுடன் தொடர்பு கொண்டு நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய அத்தனை ஆர்கனையும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்து கொள்ளும். இதனுடைய மந்திரம் அம், AU அம், ஆ உ ம் என்ற முறையில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும். 3 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த ஆக்ஞா சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் செய்யலாம். டேக் a deep breath.
உங்கள் கவனம் முழுவதும் அந்த ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கட்டும். கவனியுங்கள். போக்கஸ். உங்கள் கவனத்தை தலை உச்சிக்கு அந்த நடு பாயிண்டில் DU20 என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வாருங்கள். நடு உச்சிக்கு கொண்டு வாருங்கள். சகஸ்ரா சக்கரம், நம்மளுடைய 1000 தாமரை இதழோடு இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரா சக்கரத்தில் உங்கள் கவனம் இருக்கட்டும். இந்த இடம் முழுவதும் ஒரு பிங்க் கலர் பரவுவதை உணருங்கள். தலை முழுவதும் பிங்க் கலர் பரவுவதை உணருங்கள். A small ball of pink color ball is rotating. நம்மளுடைய பீனியல் கிளாண்டோடு தொடர்புடைய இந்த சக்கரத்தின் மீது உங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்து. நம்மளுடைய காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியானது இந்த சக்கரத்தின் மூலமாகத்தான் நமது உடலில் முழுமையாக இறங்குகிறது. நம்மளுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபீலிங்ஸ், எமோஷனல் ஃபீலிங்ஸுக்கும் இந்த சக்கரம் மிக உதவியாக இருக்கும், முக்கிய பொறுப்பு வகிக்கிறது. அந்த பிங்க் கலர் பால் மீது உங்களுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் அண்ட் ரொட்டேட் யுவர் சகஸ்ரா சக்ரா. இதனுடைய மந்திரம் ஓம். 3 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். Take a deep breath. முழுமையாக உங்கள் கவனத்தை இந்த சகஸ்ரா சக்கரம் மீது செலுத்துங்கள்.
உடல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தமான உடலை அப்படியே ஒவ்வொரு சக்கரமா அப்படி பார்த்துட்டு வாங்க. மேலிருந்து சகஸ்ரா, ஆக்ஞா, விஷுப்தி, அநாகதா, மணிப்பூரகா, சுவாதிஸ்தானா அண்ட் மூலாகதா. 7 சக்கரங்களையும் மனசுல பாருங்க. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்கள் உடம்பிற்கு கிடைத்திருக்கிறது. அதை உணருங்கள். மனதார இந்த பிரபஞ்சத்திற்கும், உங்கள் குல தெய்வத்திற்கும், இஷ்ட தெய்வத்திற்கும், முன்னோர்களுக்கும், இந்த பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய குருமார்களுக்கும் மனதார நன்றியை சொல்லுங்கள். கண்கள் மூடியிருக்கட்டும். உங்கள் கைகளை மெதுவாக தேய்த்து அந்த ஆற்றலை உங்கள் கண்கள் மற்றும் உங்கள் உடல் அனைத்து பாகங்களுக்கும் அப்படி மெதுவாக தேய்த்து வருடி கொடுங்கள். கைகளை மெதுவாக விரித்து கண்களை சிமிட்டியபடியே மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பார்க்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. இதே ஆற்றலோடு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அமையட்டும்.